திராவிடர் கழகம் தானே ஈவேரா வச்சிருந்தாரு. அது வந்து வெளியில் வந்தார். அப்போ திராவிடர் முன்னேற்ற கழகம் தானே பேர் வச்சுருக்கணும். ஏன் அந்த இரு இல்லை, திராவிடர்னு வச்சுருக்காரு, ஏன் வச்சுருக்காரு? திராவிடத்துக்குங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் இந்தியாவிலே இவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னா இந்த திராவிட இயக்கம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா அவங்க பேரே அவங்களுக்கு அவமானமாக தெரியும். நீங்க ஸ்டாலின்னு சொல்லவே கூடாதுன்னு அந்த பிறகு ஸ்டாலின் ஐயா பேர் வச்சாரு, பேரே தளபதினு வச்சிருக்கலாம்ல, பேர் கெசட்ல மாத்திடுறேன். நீங்க கெசட்ல மாத்துங்க, நான் அந்த பேர் சொல்லி ஸ்டாலின் பேரை தளபதி கெசட்ல மாத்தலாம்ல, நேம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு தளபதி நான் சொல்லிட்டு போறேன், உங்க பேரே அது, நான் அதைத்தானே சொல்லி ஆகணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் மதிப்புக்குரிய ராமசீனிவாசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய விஷயத்தை பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார், நீங்கள் விருதுநகரில் வந்து வேட்பாளர் பாஜகவின் சார்பாக வேட்பாளராக நிற்க போகிறீங்கன்ற தகவல் வந்துச்சு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்கள் வார்த்தைக்கு நன்றி. ஆனால் வேட்பாளர் யார் என்பதை பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்வாங்க. எங்களுக்கு கிடைத்த டெல்லியில் பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும். நான் வந்து விருதுநகரில் பாஜகவுக்கு ஆதரவாக விருதுநகர் களத்தை தயாரிச்சுட்டு இருக்கேன். களம் கனிய காரணமாக இருக்கிறேனே தவிர கனி யார் என்பதை தேசிய தலைமை முடிவு செய்வாங்க. அந்த கனி நீங்களாக இருப்பதுன்னு நாங்கள் வாழ்க்கை சார். சரிங்க சார், இது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது உங்கள் மேலே. நானும் உங்களுடைய காணொலிகள்லாம் பார்த்தேன். திராவிடத்து மீது உங்களுக்கு என்ன கோபம்? அதை கம்ப்ளைண்ட்டா காம்ப்ளிமெண்ட்டா தம்பி? அது நீங்கள் ரெண்டு விதமாகவும் திராவிடத்தை எதிர்த்து நான் பேசுகிறேன்றதை நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன், கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு தரப்பு வந்து அதை கம்ப்ளைண்ட்டாக பார்ப்பாங்க, ஒரு தரப்பு காம்ப்ளிமெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கோபம் சார் திராவிடத்தின் மீது? முதல்ல நீங்கள் திராவிடம்னா என்னன்னு வரையறை பண்ணுங்களேன். திராவிடம்னா என்ன? திராவிட சித்தாந்தம்னா என்ன? திராவிட சித்தாந்தம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை வந்து அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக அணுகிறவங்க வந்து திராவிடர்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி விளக்கங்கள் இது வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். அதை திராவிட சித்தாந்தம்னா இந்தியாவை 2 இனங்களாக பிரிக்கிறது தான். வடக்க உள்ளவங்களும் ஆரியர்கள், தெற்க உள்ளவன் திராவிடன். தெற்கன்னா 4 மாநிலங்கள், கன்னடம் பேசுகிறவன், தெலுங்கு பேசுகிறவன், தமிழ் மலையாளம் பேசுகிறவங்க, துளு இப்போ வடக்கு ஒழிஞ்சு போச்சு, இதெல்லாம் சேர்ந்தது திராவிடம் அப்படின்றது தான் புரிதல். அப்போ இருவேறு இனங்கள். வடக்க இருக்கிற எல்லாருமே ஆரியர்கள் தான், தெற்க இருக்கிற எல்லாரும் திராவிடர்கள் தான், மைனஸ் பிராமின்ஸ். தெற்க இருக்கிற பிராமின்ஸ் வந்து திராவிடர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அபத்தமான ஒரு கேவலமான சொத்தை வாதம் வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. முதல்ல ஒரு இனம்னா என்னன்றதுக்கான வரையறையே, ஒரு இனமே மொழி அடிப்படையில் உருவாகுதா அப்படின்னா அதுக்கே விஞ்ஞான விளக்கம் கிடையாது. இப்போ சீமான் சொல்கிறார்ல தமிழினம் அப்படின்னு, தமிழ்ல இருந்தா தமிழ்ன்ற ஒரு இனம் இல்லை. இனத்துக்கான வரையறை என்ன? ஒரு மொழியின் அடிப்படையில் தான் ஒரு இனம் உருவாகிறதுன்னு உலகத்தில் எந்த டெஃபினிஷன் அப்படி சொல்லுது? அது வந்து ஒரே இனம், ஒரே மொழி பேசுகிற பல இனங்கள் இருக்கு, பல மொழி பேசுகிற ஒரு இனம் இருக்கு. புரியுதா? மொழியின் அடிப்படையில் தான் ஒரு இனம் உருவாகிறதுக்கு வரையறை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஆரிய அப்படின்றது நம்ம வரலாற்றில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குணமாக சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் எ ட்ரைட். அது வந்து இப்போ மேன்மையான மனிதன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு ஆரியன்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போறான். ஜடாயுன்றது ஒரு பறவை. அந்த ஜடாயு பறவை வந்து தடுத்து ராவணனோட சண்டை போடுது. அப்போ அந்த இடத்துல சீதை ஜடாயுவை ஆர்யா அப்படின்னு அழைக்கிறான். ஜடாயு வந்து மனித இனமே இல்லைல்ல, பறவை தானே, ஆர்யா அப்படின்னு கூப்பிட்றான். கழுகுன்னு நினைக்கிறேன். தன் கணவன் ராமனை பல இடங்கள்ல சீதை வந்து ராமாயணத்துல ஆர்யா அப்படின்னு கூப்பிட்றான். அவ ஆரியாவே திராவிடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ ஆதிசங்கரருக்கு திராவிட சிசுன்னு பேரு. ஏன்னா அவர் கேரளாவில் காலடியில் பிறந்தவர். அவர் திராவிட சிசு. ஆதிசங்கரருடைய அம்மா பேரு ஆரியாம்பா. அப்ப அது எப்படி அம்மா ஆரியா மகன் திராவிடன்? புரியுதா உங்களுக்கு?
அப்போ இது எல்லாமே ஒரு செயற்கையான வாதம். அதே மாதிரி திராவிடம் அப்படிங்கிறது, மறுபடியும் சொல்றேன் நான், இது வந்து ஒரு நிலம். இப்போ நீங்க தேசிய கீதம் வாசிச்சீங்கன்னா, பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா. பல பேர் திராவிட உச்சலன்னு சொல்லுவான் நம்மாடு. உச்சல இல்ல, உத்கல். இத்து உத்கல்னா ஒரிசா, உத்கல வங்கா. இப்ப திராவிட உத்கல வங்கா வருதா? அப்ப இந்த இடத்துல திராவிடம்னு என்னன்னா சவுத் ரீஜன், இதுக்கு பேரு திராவிடன் பேரு. புரியுதா? அப்ப நிலம் தான் திராவிடம், அதை நாங்க ஏத்துக்கிறோம். குணம் தான் ஆரியம், ஏத்துக்கிறோம். ஆனா ரெண்டுமே இனம் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல குணமாகவும் இன்னொரு இடத்துல நிலமாகவும் சொல்லப்பட்ட இரண்டு வார்த்தைகளை இனவாதமாக சித்தரித்து அதற்குள்ள செயற்கையாக பேதங்களை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ஒரு பொய்யான சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நேற்று பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு சிந்து சமவெளியினுடைய நூற்றாண்டு நினைவாக ஏதோ ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஏதோ பணம் எல்லாம் கூட ஒதுக்கிறதா சொல்றாங்க. இன்னும் ஒதுக்குறதுல எவ்வளவு ஒதுக்குவாங்கன்னு தெரியாது எனக்கு. அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், சிந்து சமவெளிக்கு தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம், அதனால திராவிட மாடல் அரசு சிந்து நாகரிகத்தை, சிந்து சமவெளி நாகரிகத்தை நாங்க நினைவு கூறுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. அதான் இன்னொரு மீனிங். அதுதான், இதுதான் தவறுன்னு சொல்றேன். அப்போ ஆரிய திராவிடன்ற இரண்டு வார்த்தைகளை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அந்த வார்த்தைகள் மேல கோபம் இல்லை, திராவிடன்ற வார்த்தைகள் கோபம் இல்லை. திராவிடத்தை நிலமா சொல்லுங்க, இட்ஸ் ஜியோகிராஃபி. ஆரியன்றதை இட்ஸ் எ ட்ரைட், குணமா சொல்லுங்க. ரெண்டையும் இனம் இல்லை, ரேஸ் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இது இந்த செயற்கை அந்த சித்தாந்தம் உருவாக்குன வெள்ளக்காரன் கால்டுவெல் காலத்திலிருந்து உருவாச்சு. அவன் தான் செல்லர், நம்ம ஆளுக்கு போனா பையர். அதை வாங்கி வச்சுட்டு இங்கே லோக்கலாக இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரீட்டைல் சேல்ஸில் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோ. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியர்னா குணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து படிக்கும்போது எப்படி படிக்கிறேன்னா, அந்த பாபர் கணவாய் வழியாக உள்ளே வந்தவங்க தான் ஆரியர்கள், அது கீழே இருந்தவங்க வந்து திராவிடர் அப்படின்ற மாதிரியான விளக்கம் தான் நான் படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது, ஆரிய குணம். அதை தான் சொல்கிறேன், இது வெள்ளக்காரன் பிளான் பண்ண தேரி. அவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாரு, இந்திய விடுதலைக்கெல்லாம் நீ போராடாத. இந்த நாட்டில் இப்போ நான் கடைசியாக வந்திருக்கேன். எனக்கு முன்னால் பிரெஞ்சுக்காரன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், போர்ச்சுக்காரன் வந்தான், முகல்ஸ் வந்தான், அதுக்கு முன்னாடி நிறைய சுல்தான்கள் வந்தாங்க, அதுக்கு முன்னால வேற வேற நாட்டுல இருந்து படையெடுத்து வந்தான், அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னால ஆரியன் வந்தான், கைபர் போரன் கணவாய் வழியா வந்தான். அப்ப இந்தியான்றது ஒரு சத்திரம், சவுல்ட்ரி. எல்லாரும் படையெடுத்து வந்தவரை அந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கான். நானும் கடைசியா ஆட்சி பண்றேன், நீ என்னை மட்டும் ஏத்து இவ்வளவு தீவிரமா போராடுற, இது யாருக்கும் சொந்தமான நாடு இல்லை அப்படின்னு சொல்ல பிளான் பண்ண தேரி தான் ஆரியன் திராவிடியன் தேரி. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க? ஆரியர்கள் வந்து, ஆனா அவன் சொல்ற தியரி அப்படிதான் நான் ஏத்துக்கலையே, அது பொய்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பல ஆராய்ச்சிகள் வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திராவிடம் சார், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் இல்ல, ஆமாமா, அங்கிருந்து கொஞ்சம் மக்கள் புலம்பெயர்ந்து தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அல்லது பழைய கால வரலாற்று காரணங்களுக்காக ஒரு படை வேணும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூர் சைடு போனாங்க, கொங்கு பகுதிக்கு போனாங்க. அவங்க செட்டில் ஆன பகுதிக்கு ராமநாதபுரம்னு பேர் வச்சாங்க. இப்போ நீ கோயம்புத்தூர் போனீங்கன்னா இங்கே ராமநாதபுரம்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்கள்லேருந்து அதிகமாக போன மக்கள் அந்த காலத்தில் வச்சது. ஒரு பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து செல்கிற மக்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த பழைய பகுதிகளின் பேரை இங்கே புதிய பகுதிக்கு சுட்டுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து உலக இயற்கை. இப்போ இங்கிலாந்துக்காரன் தானே ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சான். ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது இங்கிலாந்துக்காரன். அங்கே போய் அந்த நிலத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? அங்கே போய் ஒரு மாநிலத்துக்கு குயின்ஸ்லாண்டுன்னு பேர் வைக்கிறான். குயின் இருக்கிறது இங்கிலாந்துல, ஆஸ்திரேலியா விர்ஜின் லேண்டு புதுசா போய் கண்டுபிடிக்கிறான். ஆனா அவன் இடத்துக்கு குயின்ஸ்லாண்ட். நீங்க நிறைய ரெசம்பரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற பல பெயர்கள் ஆஸ்திரேலியால இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவன் போய் அங்கே குடியேறான், அந்த பேரை அங்கே வைக்கிறான். இங்கிலாந்தினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அமெரிக்காலையும் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் குடியேறிய நாடுகளில் இங்கிலாந்து அதிகம் பேர் போய் குடியேறினாங்க. அதனால தான் இங்கிலீஷ் அங்கே டாமினண்டா இருக்கு. இப்போ ஆரியர்கள் வந்து எங்கிருந்தோ வந்தாங்கன்னா, எங்கிருந்தோ வந்த ஆரியர்கள் வச்சு ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அவன் நாட்டில இருந்து எதையும் புனிதமா அவன் கொண்டாடலையா? இங்க வந்து இந்த இமயமலைய, இந்த கங்கைய, இந்த யமுனைய, இந்த காவிரிய, இந்த ராமேஸ்வரத்தை தானே கொண்டாடினா. இந்த இங்க எதுவுமே வேற நாட்டு பேர்கள் அவன் எதுக்குமே வைக்கல. இந்த மண்ணினுடைய பூர்வீக குடி சார். ஆரிய திராவிட பிரிக்காது. இவங்கெல்லாம் பாரதவாசிகள். அந்த காலத்துல பாரதம்ன்ற வார்த்தை இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல புழக்கத்துல இல்லாதனால இந்த மண்ணினுடைய ஆதி குடிகள் இவங்க. எங்கிருந்தோ வந்தவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட தேதி. நீங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களா சங்கல்ப மந்திரம் இருக்கு சார்.
நீங்க உங்க வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னா கூட சங்கல்ப மந்திரம் பண்ணி தானே பண்றீங்க. ஆமா ஆமா. அது என்ன பண்றாங்க, ஜம்புத்தீவே பரத வருஷே பரத கண்டே தான் சொல்லப்படுது. இந்த மண்ணை தானே சார் நேசிக்கிறாங்க. பரத வருஷே பரத கண்டேன்றது என்னது? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் சார். இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, திராவிடத்தில் வந்துட்டு பிராமின்ஸை வந்து பிரிச்சுக்கிறாங்க, மைனஸ் பண்ணுறாங்கன்றீங்க. ஆனால் அந்த திராவிடன்ற பேரை யூஸ் பண்ணுறதே பிராமின்ஸ் தானே. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். திராவிட பிராமண சங்கம், திராவிட சங்கார்த்த பிராமண சங்கம், தெலுங்கு திராவிட பிராமண சங்கம், கன்னட திராவிட பிராமண சங்கம்ன்றது இன்னும் இருக்குது. இன்னும் புழக்கத்தில் அவங்க பயன்படுத்துகிற சொல்லி நம்ம மதுரை சைடுலாம் பார்த்தீங்கன்னாலுமே இந்த மீனாட்சியம்மன் கோயில் ஒட்டிலாம் சில சங்கங்கள் இருக்குது. அதுலேயுமே வந்து திராவிட சங்கம்ன்றதை பிராமணர்கள் பயன்படுத்துகிற சொல்லு தான். இதை நீங்கள் எப்படி பிராமணர்கள் அதைத்தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேனே. அது அவங்க பயன்படுத்துறது முற்றிலும் சரி. திராவிடம்ன்றதை நிலமாக சொல்கிறாங்கன்னு சொன்னேன். திராவிட பண்டிதமணி, திராவிட கலைமணிலாம் பட்டம் இருக்கு நிறைய பேருக்கு. நீங்க ஊவே சாமிநாத ஐயருக்கே திராவிட கலைமாமணின்னு சொல்லப்பட்டிருக்காரு. சாமிநாத ஐயர் அவர் அந்த காலத்துல, புரியுதா? திராவிட பண்டித மாமணின்னு சொல்லப்பட்டவங்க இருக்காங்க. அப்ப திராவிடம்ன்றது இந்த தமிழ் மண்ணு அல்லது தென்னிந்திய மண்ணுன்னு கூட வச்சுக்கோங்க, இந்த பகுதியினுடைய பெயர். அதை நாம தான் ஏத்துக்கிறோமே. ஆதிசங்கரருக்கே திராவிட சிசுன்னு தானே பேரு. அப்ப நீங்க வந்து இந்த நிலமா அதை நிலமா ஏத்துக்கிறோம் தானே சொல்றாரு. தேசிய கீதத்துல சொல்லப்பட்டதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நில நீங்க திராவிடர்ன்றத இனமா சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றேன். அப்ப அண்ணாதுரை என்ன பண்ணாரு? திராவிட கழகம்னு இருந்துச்சுல்ல, சாரி திராவிடர் கழகம் தானே ஈவேரா வச்சிருந்தாரு. அதுல இருந்து வெளியில வந்தாரு. அப்ப திராவிடர் முன்னேற்ற கழகம் தானே பேர் வச்சிருக்கணும். ஏன் அந்த இரு இல்ல திராவிடர்னு வச்சிருக்காரு? ஏன் வச்சிருக்காரு? திராவிடன்றான் ஜாகிரபி, திராவிடர்னா ரேஸ். அண்ணாதுரை ஒரு இரு மட்டும் விட்டுல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய மெசேஜ் கன்வே பண்றாரு. திராவிடம்ன்றது நிலம் தாண்டா, தேசிய கீதத்துல சொன்ன திராவிடம் தான் இந்த திராவிடம், ஈவேரா சொன்ன திராவிடம் இல்லடான்னு சொல்றாரு மெசேஜ். அது அப்ப நீங்க வந்து திராவிடத்தை நிலமா பாக்குறீங்கன்னா ஈவேரா அவர்களுடைய கருத்துக்கு நீங்க முரண்படுறீங்களா? முற்றிலுமா. தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகள்ல இருந்து நீங்க எந்தெந்த கொள்கைகள்லாம் முரண்படுறீங்க? ஏன் உங்களுக்கு வந்து அந்த கொள்கையில் முரண்படுறீங்க? ஒன்றும் இல்லைங்க. நீங்க இப்போ 2 வார்த்தை சொன்னீங்க, தந்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெரியார்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் தந்தையும் இல்லை பெரியாரும் இல்லைன்னு சொல்றேன். இல்லை, எல்லாருமே நீங்க தமிழகத்தில் வந்துட்டு தந்தை பெரியார் தானே படிக்கிறோம். சின்ன குழந்தைங்க கூட அப்படி தானே படிக்குதுங்க. இப்போ நீங்க வஉசி ஐயா இருக்காருல்ல, கப்பலோட்டி தமிழ், அவரை பத்தி பேசுறப்போ நீங்க எப்படி பேசுறீங்க? வஉசி ஐயா கப்பலோட்டி தமிழன் சொல்லுவோம். எங்கே போனாலும் கப்பலோட்டி தமிழன் கப்பலோட்டி தமிழன்னே சொல்றீங்களா? வஉசின்றது அதிகமாக சொல்றீங்களா? மூத்த தமிழறிஞர் மாப்போசி இருந்தார்ல, அவரை சிவங்க மாப்போசின்னு சொல்றீங்களா? இல்ல மாப்போசின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா. ராஜாஜியை வந்து மூதறிஞர்னு சொல்றீங்களா? இல்ல ராஜாஜின்னு சொல்றீங்களா? ராஜாஜின்னு தான் சொல்றாங்க. காமராஜரை காமராஜ்னு சொல்றீங்களா? பெருந்தலைவர் காமராஜன்ற வார்த்தை தான் காமராஜர் சொல்றீங்களா? அப்புறம் இவர் ஈவேரான்னு சொல்லுங்க, இது மட்டும் ஏன் பெரியார்னு சொல்றீங்க? இல்ல இந்த திராவிடத்துக்குங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நீங்க இந்தியாவிலே இவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா, அவங்க பேரே அவங்களுக்கு அவமானமா தெரியும். உங்க பேர் உங்க அப்பா அம்மா வச்சதானே? கருணாநிதின்ற பேர் உங்க அப்பா அம்மா வச்சதானே? இல்ல தட்சிணாமூர்த்தின்ற பேரை நீங்களே விரும்பி கருணாநிதி வச்சுக்கிட்டு தானே உங்க பேரு. அவர் பேரை நான் திரு கருணாநிதி அவர்கள்னு சொன்னா வருத்தப்படுறான், கோவிச்சுக்கிறான். கலைஞர்னு சொல்லுங்கிறான். என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? இப்போ உங்க பேரை சொன்னா நீங்க வேணா மரியாதையா சொல்லு, முன்னால திரு சேர்த்துக்கோ, பின்னால அவர்கள்னு சொல்லுன்னு சொன்னா அது நியாயம் சார். என்னை விட எத்தனையோ மடங்கு கலைஞர், எங்க அப்பா வயசுக்கு மேல கலைஞருக்கு, புரியுதா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ கலைஞர் தான் சொல்லணும், கருணாநிதினு சொல்லவே கூடாதுன்னு என்ன அர்த்தம் சார்? கலைஞர்ன்றது நீங்க ஸ்டாலின்னு சொல்லவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஏன் ஸ்டாலின் ஐயா பேர் வச்சாரு? பேரே தளபதினு வச்சிருக்கலாம்ல, பேரும் கெசட்ல மாத்திரன்னு என்ன? நீங்க கெசட்ல மாத்துங்க, நான் அந்த பேர் சொல்லி கூப்பிடுறேன். ஸ்டாலின் பேரை தளபதி கெசட்ல மாத்தலாம்ல, நேம் சேஞ்ச் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு தளபதி நான் சொல்லிட்டு போனேன். உங்க பேரே அது, நான் அதைத்தானே சொல்லி ஆகணும். இப்ப மதுரையில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் திமுக தளபதினு, அவர் தளபதி தானே சொல்றோம். அவருடைய பேரே தளபதி, அவர் பேரே தளபதினு சொல்றோம். நீ பேர் என்ன வேணும் வச்சிருக்கோங்களேன், அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க எப்படி வச்சுக்கிறாங்களோ கூப்பிட போறேன். நீங்க பேர் ஒன்று வச்சுக்குவேன், ஆனா நான் வந்து வேற ஏதாவது சொல்லுவேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீங்க ஈவே ராமசாமின்னு பேர் வச்சிருக்கீங்க, நான் வந்து ஐயா பெரியவர் மரியாதைக்குரிய ஈவே ராமசாமி அவர்கள்னு சொல்றேன். இல்ல என்ன தப்புன்னு சொல்லுங்க. நீங்க பெரியார்னு சொல்லணும்னு தான். அப்போ உங்க பேர் ஈவே ராமசாமின்னா உங்களுக்கு அவமானமா தெரியுதா, தாழ்வா தெரியுதா உங்களுக்கு? உங்க பேரே உங்களுக்கு தாழ்வா தெரிஞ்சா என்ன சார் அது? எங்க கட்சியில நீங்க எடுத்து பாருங்க, எங்க கட்சி நாங்க நரேந்திர மோடி எப்படி சார் சொல்றோம்? எங்கள் பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்றோம், மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் சொல்றோம், அப்படித்தானே சொல்றோம். பெரியார் எங்கள் தலைவராக இருந்த இல கணேசன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்படித்தானே சொல்றோம். நாங்க ஒவ்வொருத்தருக்கும் பேரா வச்சிருக்கோம். ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த வியாதி? திராவிட இயக்கங்களுக்கு இந்த வியாதி.
இது பரவாயில்ல. திமுக திகாக்கு போனீங்கன்னா அவர் வீரமணியின் பேர் சொல்ல மாட்டேங்கிறான். ஆசிரியர், அவர் ஆசிரியராக இருக்கட்டுங்க, பத்திரிகை ஆசிரியர், பல்கலைக்கழக ஆசிரியர், எப்படி இருக்கட்டும் சொல்ல மாதிரி பாட்டு பேர் வீரமணி தானே. திரு வீரமணி அவர்கள் சொல்லுங்களேன். இப்போ என்னாச்சு? இப்போ என்ன சார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்? இதெல்லாம் நீங்க ஊடகத்துல கேள்வி கேட்க மாட்டீங்க. என்ன வந்து ஏன் பெரியார்னு சொல்றேன்னு கேக்குறீங்க. இல்ல பெரியார்ன்றது நீங்க மட்டும் வாவூசிம்பீங்களா, காமராஜர்ம்பீங்களா, மாப்போசிம்பீங்களா, ராஜாஜிம்பீங்களா. நாங்க மட்டும் உங்களை எல்லாரும் கலைஞரிங்கணுமா, உங்களை பெரியாரிங்கணும், உங்களை தளபதிங்கணும் ஏன் சொல்லணும்? இல்ல பெரியார் வந்து மக்களுடைய குறைகளுக்கு, ஜாதி ஏற்றத்தாழ்மைகளுக்கு நிறைய எதிராக போராட்டம். காமராஜர் ராஜாஜி எல்லாம் அவங்கெல்லாம் மக்களுக்காக வாழலையா? அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்களா? இல்ல இப்போ அதாவது மகன் முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர் இப்படி வாழ்ந்துட்டு போனாரா காமராஜர்? மக்களிடம் அதிகமாக வாவூசி அவர் குடும்பத்துக்காக கப்பல் ஓட்டினாரா சார்? செக்கில் தாரா? மையங்களுக்கு என்ன கடை வச்சு கொடுக்குறக்கா செக்கில் தாரா சார்? இல்ல அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் தான். இருந்தாலும் மக்களிடத்தில் அதிகமா பிரபலம் பெற்றவர் வந்து பெரியாரா தான் இருந்தாரு. யாரு அந்த காலகட்டத்தில்? எப்படி எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து கிட்ட உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீதி கட்சி 1920 இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி நடந்துச்சு தெரியுமா? தெரியும்ல. தெரியும். அப்ப ஏன் நீதி கட்சி ஆட்சி 17 வருஷம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. காங்கிரஸ் போட்டியிடல. காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையே தேர்தலில் போட்டியிடக்கூடாது, பிரிட்டிஷ்காரனுக்கு இல்லை நம்ம தேர்தலில் இருக்கக்கூடாதுன்றது கொள்கை. அதனால அவங்க தேர்தலை புறக்கணிச்சாங்க. போட்டியிட்ட ஒரே கட்சி நீதி கட்சி, அதனால ஜெயிச்சாங்க. 37 காங்கிரஸ் தனது கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வந்தது. தேர்தலில் போட்டியிடுவோம், ஏன்னா காங்கிரஸ் கேட்ட சில விஷயங்களை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டதுனால தேர்தலில் போட்டியிடணும் முடிவு பண்ணாங்க. 37 போட்டி போட்டாங்க. ஒரு சீட் ஜெயிச்சானா நீதி கட்சி? ஒரு இடத்துல ஜெயிச்சானா? பிறகு மக்களை பிரபலமான கட்சின்னு சொல்றீங்க. நான் வந்து அந்த ஸ்வீப், கிளீன் ஸ்வீப். ராஜாஜி தான் முதலமைச்சர். அப்புறம் ஜாதிய ஏற்றத்தாழ்மைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்த ஒரு முக்கிய நபர்கள் இன்னைக்கு யாரை கேட்டாலும் பெரியார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கிறது இல்லையே. ஏன்னா அவர் வந்து அவர் அடையாளமாகவே இருக்காரு. ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வந்து அவர் பேசினார் அப்படின்றதுல நீங்க ஏத்துக்கலையா? ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இந்த நாட்டில் யார் பேசல? நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா இவர் அதுல யாரு பேசல? விவேகானந்தர் பேசலையா? விவேகானந்தர் பேசியிருக்காரு. பாரதியார் பேசாத ஒரு விஷயத்த ஜாதி உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம்னு சொல்றலையா? இல்ல அப்ப ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு தமிழ்ல முதல்ல சொன்னது யார்? ஈவேராவா, சுப்பிரமணிய பாரதியாரா? அந்த சுப்பிரமணிய பாரதி ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறான்றது தானே அவங்களுடைய ஆரியம்ன்றது குணம் தானே. மறுபடியும் நான் சொல்றேன், இனம் இல்லையே. இல்ல அவங்களுடைய கூட்டம். இப்ப பெரியார் என்ன சொல்றாரு? அவங்கன்னு பேசாங்க சார். எது நியாயமா அதை பேசுங்க. இல்ல நம்ம ஆரியம்னா என்ன? ஆரியம்ன்றது இனம் இல்ல. சுப்பிரமணிய பாரதி சொன்ன ஆரியம் இனமா? இல்ல ஆரியம் குணம்ன்றதுக்கு இங்க ப்ரூவ் இல்லை. இது ஒரு ஆரியவர்த்தம்னு சொல்றோம். ஒட்டுமொத்த தேசத்தை ஆரியவர்த்தம்னு சொன்ன காலம் அது. ஆரியவர்த்தம்னு சொல்லுவாங்க, ஜம்புத்தீவுன்னு சொல்லுவாங்க, பாரதம்னு சொல்லுவாங்க, இந்தியான்னு சொல்லுவாங்க, பாரத்னு சொல்லுவாங்க, நாவலம் தீவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி பல்வேறு வார்த்தைகளை வர்ணிக்கப்பட்ட தேசம் சார் இது. அதுல பாரதி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். உங்களுக்கு என்ன வலிக்குது? அதுல இது உங்களுக்கு குணம் எங்க வருதுங்க? ஏன்னா ஆரியம் அவரே தேசமா தானே இல்லைங்க. இந்த தேசத்துக்கு பேரு ஆரியவர்த்தம். அதான் நீங்களே சொல்றீங்க தேசத்தோட பேர் ஆரியம். தேசத்தோட பேர் ஆரியவர்த்தம்னா மேன்மையான குணங்கள் உள்ள நாடுன்னு அர்த்தம். குணப்பெயரோட வருது. குணப்பெயரோட தேசத்தோட பேர்ல குணம் சேருது, அவ்வளவுதான். இல்ல இப்ப ஆரியன்றது குணம்னு நீங்க சொன்னீங்க, ஓகே நான் ஏத்துக்கிறேன். அந்த திராவிடத்தையும் நலன்னு சொல்றீங்க, அதையும் ஏத்துக்கிறேன். ஆனா நான் கேட்கறது, நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி உயர்வு தாழ்வு கூடாதுன்னு சொன்னது ஈவேரா தான் சொன்னாரான்னு கேட்கறேன். ஈவேரா மட்டும் சொல்லவில்லை. உங்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு முதல்ல ரிசர்வேஷன் வருது, எஸ்சி ரிசர்வேஷன். அதை பத்தி ஈவேரா என்ன சொன்னார் சொல்றேன். இவர்கள் யோகியாம்சத்திற்கும் அதிகமாக இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது சொன்னாரா இல்லையா? ஆமா. இது என்ன ஜாதி ஒழிப்புக்கு, இப்ப ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கான தீர்வு? அது கீழ்வெண்மணின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? கீழ்வெண்மணி தெரியும். அப்ப திமுக ஆட்சியில தான் கீழ்வெண்மணியில 45க்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்துக்காரங்களை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலக்கிழார் உயிரோட வச்சு கொடுத்தினார், குடிசைகளை வச்சு கொண்டாரு. அதை பத்தி ஈவேரா என்ன சொன்னாரு சொல்லுங்க? யாருக்கு ஆதரவா பேசினாரு? அந்த வழக்குல மாவட்ட நீதிமன்றத்துல குற்றவாளிகள் என்று யாரும் இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு அத்தனை பேரை விடுதலை செய்யறாங்க. மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்யுது, புரியுதா? ப்ராசிக்யூஷன் வந்து தமிழ்நாடு அரசாங்கம், நீதிமன்றம் விடுதலை செய்யுது. அப்போ ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும்? அப்பீல் போடணும் ஹைகோர்ட்டுக்கு. ஏன் போல? கீழ்வெண்மணி சம்பவம். நான் இந்த கேள்வியை திருப்பி கேட்கிறேன். திமுக ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களா கேட்டு சொல்லல உங்க திமுக நண்பர்கள்ட்ட. கீழ்வெண்மணியில குற்றத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு அத்தனை பேரை விடுதலை செஞ்சுட்டாங்க சார். ஆனா 45 பேர் குடிசை எரிஞ்சிருக்கு, 45 பேர் செத்து போயிருக்கான். பணத்தை கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு பணங்கள் எரிஞ்சு போயிருக்கு. அப்ப யார் சார் குற்றவாளி? தாகிருஷ்ணன் வழக்கு மாதிரி நடந்திருக்கு அன்னைக்கு. இப்ப தாகிருஷ்ணன் வழக்குல யார் கொலையாளி நிரூபணமாச்சா? நல்ல வேலை அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லாம போனாங்க. 45 பேர் செத்து போனது. அப்பீல் போக வேண்டாமான்னு கேட்கறேன்.
ஏன் அரசாங்கம் அப்பீலுக்கு போல? அரசாங்கம் தானே போகணும், ப்ராசிக்யூஷன் தரப்பு போகலையே. இது என்ன பட்டியல் சமுதாயத்துக்கு ஆதரவான ஒரு இயக்கம்? ஒரு ஜவுளி கடையில் சேல துணிமணி விலை உயர்ந்தது கூட ஈவேரா என்ன சொன்னாருன்றதை பற்றி எப்படியெல்லாம் கமெண்ட் வருது சார். எல்லாத்துலேயும் முரண்பாடுங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குதுங்க திருப்பூர் பக்கத்தில் நினைக்கிறேன். மாணவர்கள் வந்து காவல்துறையை தாக்கிறாங்க, பத்திரிகை செய்தி வருது, காவலர்கள் தாக்கப்பட்டாங்க, போலீஸ்காரங்க தாக்கப்பட்டாங்க, மாணவர்கள் அத்துமீறினாங்கன்னு செய்தி ஏதோ வருது. அதுக்கு ஈவேரா எழுதுறாரு, கையில் லத்தியும் துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு பூஜை மணியாட்டா வச்சுருந்தீங்கன்னு கேட்குறாரு, சுட வேண்டியதானு கேட்குறாரு. அவர் எழுத சார் இந்திக்கு இவனை மொழிப்போர் தியாகின்றான் திமுக காரன். இப்போ உங்கள் கணக்கில் மொழிப்போர் தியாகிகளை அவங்கள பற்றி ஈவேரா சொன்னது என்ன? அவங்கள சுட வேண்டியதானேங்கிறார். இது நீங்கள் சொல்கிறது அவங்கள அடிக்க வேண்டியதானன்ற, எதுக்கு போலீஸ்காரன் கத்தி வச்சு லத்தி வச்சு சும்மா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. விடுதலை வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஈவேரா ஆதரவாக எதிர்ப்பா சொல்லுங்க. 65 அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஈவேரா அதை ஆதரிச்சாரா எதிர்த்தாரா? நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தா அவர் ஆதரிச்சிருக்காருன்ற மாதிரி தானே சொல்கிறீங்க. எது ஆதரிச்சாரு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்க்கிறார் அவர். இன்னொரு மாணவர்களை சுட வேண்டிய நினைக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. பெரியார் வந்து ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேச சொல்லும்போது அதனுடைய அந்த இதுலேருந்து நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு 2 மொழி மட்டும் பேசினா பார்த்தாது எல்லா மொழிகளும் கற்றுக்கங்கன்றதே அங்கேயே ஸ்டாண்ட் இல்லை. ஆங்கில தமிழ் தப்பாக சொல்லுறீங்க. இதை பற்றி நான் அறிந்த ராஜாஜின்னு ஒரு புத்தகத்தில் ஐயா மாப்போசி எழுதியிருக்கிறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. மாப்போசியுமே அதுக்கு ஓரளவு ஆதரவு தான், ராஜாஜி அதுக்கு ஆதரவு, அண்ணாதுரை ஆதரவு. அண்ணாதுரை தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. நம்ம ஈவேராவை சந்தித்து அவரே உள்ளே இன்வால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அந்த இடத்துல ஈவேரா என்ன சொன்னாருன்னு மாப்போசி சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் என்னை கூப்பிடாங்க, எனக்கு ஹிந்தி வேண்டாம் தமிழ் வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும். நான் மாப்போசி எழுதுனது சொல்கிறேன், நான் அப்படியே சொல்கிறேன், தமிழ் தான் வேணும். நான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிட்ட கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க, தமிழில் பேசாதீங்கன்னு சொல்கிறேன். நான் எதுக்கு இந்த போராட்டத்துக்குலாம் வரணும் என்று சொல்லி கூட்டத்திலிருந்து எழுந்து சென்று விட்டார்னு எழுதுறாரு. அப்போது வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி முதல் கொண்டு நீ இங்கிலீஷில் பேசுன்னு சொன்னவரை நீ பெரிய தமிழ் பட்பாடுங்க, தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்துனது யாரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறது கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறப்ப 70களில் பண்ணார். ஆமாம். அதுக்கு ஈவேராவோட கமெண்ட் என்ன? ஏன் பண்ணுறீங்க? கடவுள் வாழ்த்துன்னு ஒரு முட்டாள்தனம் இருந்துச்சு, அந்த முட்டாள்தனத்தை எடுத்துட்டு இப்போ தமிழ்தாய் வாழ்த்துன்னு இன்னொரு முட்டாள்தனத்தை செய்கிறாங்க. ஒரு முட்டாள்தனத்துக்கு இன்னொரு முட்டாள்தனம் தீர்வா? இந்த தமிழ் சனியனை விட்டொழிங்கன்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பயம் கேட்கலையா? ஒரு பயம் என் முன்னால் பேச, தமிழை படித்து என்னடா கிழிக்க போகிறீங்க வெங்காயம்னு நான் வந்து பார்க்குறவன்லாம் கேட்குறேன். ஒரு பயம் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவர் பேசின ஆடியோ இருக்குது, அப்படியே அனுப்புவோம் உங்களுக்கு. நானும் அதை கேட்டேன். என்ன சார் தமிழை சனியங்கிறது, தமிழை காட்டுமிராண்டி மொழிங்கிறது, தமிழ்தாய் வாழ்த்து பாடுற மூட நம்பிக்கைங்கிறது? இதுக்கு வந்து நான் கேட்குறேன் சார், தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு யாராவது ஒரு RSS தலைவர் சொல்லியிருக்கட்டும், எப்பயோ சொல்லியிருக்கட்டும், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். இல்லை ஒரு பிஜேபி தலைவர் எங்கே தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிவிட்டு என்ன குதிப்பீங்க நீங்கள், ருத்ர தாண்ட ஆடுவீங்கல்ல. இப்போ ஈவேரா சொல்லியிருக்காரு தமிழ் காட்டுமிராண்டி மொழி, என்ன பதில் சொல்லுங்க? இதுக்கு வந்து திக கழகத்தினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கோவத்தில் பேசுறதுலாம் வந்து பெரிய விஷயமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மேடை பேச்சில் கூடங்க அவர் காலத்தில் தானங்க திருவிக்கா இருந்தார், அவர் காலத்தில் தான் சத்தியமூர்த்தி இருந்தார். எவ்வளோ அற்புதமான பேச்சாளர் சத்தியமூர்த்தி, திருவிக்கா இல்லையா? ஒரு பக்கம் பக்தி ஆன்மீக சொற்பொழிவில் கிருபானந்த வாரியார் மாதிரி உள்ளவங்க இருந்தாங்க, மாப்போசி இருந்தார், ராஜாஜி இருந்தார். நீங்கள் யாருடைய பேச்சிலையாவது தரம் தாழ்ந்து எதாவது இருக்குமா? நீங்கள் இவருடைய பேச்செல்லாம் காருங்க, வெங்காயம் பாரு, ஒரு பையன் நிற்கலேங்க. என்னடா கிழிச்சேன்னு கேட்டேன் பாரு, இந்த கிழிச்சேன் வெங்காயம் என்ன சார் இது லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ்? ஒரு தந்தைக்கு பெரியாருங்கிறீங்க, ஒரு பெரியார் பேசுகிற லாங்குவேஜ் அது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வள்ளுவர் சொல்றாரு. நல்ல வார்த்தையில இருக்கிறப்ப ஏன் இப்படி தீய வார்த்தை பேசுறதுன்னு தானே சொல்றாரு சார். இவர் வாயை திறந்தாலே அபசரம் தான். இல்லை நம்ம லோக்கல் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தலைவர், ஒரு நடிகர், பெரிய நடிகர் இருந்தாலும் நடிகர் வந்தான் போனான்னு பேசுறது இது வந்து இயல்பா ஒரு கிராமங்கள். அதைத்தான் சார் நானும் சொல்றேன், அவர் லொக்காலிட்டின்னு ஒத்துங்க, நானும் ஒத்துக்கிறேன், பெரியார்னு சொல்லாங்கன்னு நானும் சொல்றேன். இது கலாச்சாரத்தோட ஒன்றி பேசுறேன், அவ்வளோ சாதாரண மனுஷன், ஒரு கிராமத்து வாசின்னு சொல்லுங்க, நானும் அதை ஏற்றுக்கிறேன். நான் பெருசாக பண்படாத, அடுத்தவங்களை புண்படுத்த தெரிஞ்ச, அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்த தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு மனிதர் அப்படி சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் அதை கொண்டு பெரியார்னு பெரிய ஸ்தானத்தில் வச்சிங்கன்னா என்ன சார் இது?
சரி, நான் அப்போ உங்கள்கிட்ட நேராகவே கேட்டுறேன். பெரியாருடைய இந்த ஜாதிய கொள்கைகள் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லைன்னா அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னதில் பிரச்சனையா உங்களுக்கு? எனக்கு இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை எனக்கு அவரோட. அவரை நீங்கள் எவ்வளோ கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். எல்லாமே முரண்பாடு. இங்கே பாருங்க, அவருடைய தமிழ் பற்றுன்னு சொல்கிறீங்க, அது உண்மை இல்லை. நான் தான் இவ்வளோ சொல்கிறேன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் தாய் வாழ்த்து, தமிழை சனியங்க, அதை கூட அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றியும். சார், கண்ணகியின் மார்பில் பாஸ்பரஸ் இருக்கான்னு கேட்டார். இப்படி பேசினா பகுத்தறிவுன்னு அர்த்தமா? கண்ணகி மதுரையை எரிச்சான்னு சொல்கிறோம், அவருடைய மார்பகங்களை பிடுங்கி தான் எரிச்சான்றதான கதை வருது. சரியா? இதெல்லாம் ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் சார், ஒரு மித்தாலஜிக்கல் அப்ரோச். உலக இலக்கியங்களில் எல்லா இலக்கியங்களும் இது மாதிரி அணுகுமுறை இருக்கு. தமிழ் மாத்திரம் இல்லை, நிறைய இலக்கியங்களில் வேற வேற வகைகள் அணுகுமுறை இருக்கு. உடனே கண்ணகியினுடைய மார்பில் என்ன பாஸ்பரஸ் இருந்துச்சான்னு கேட்ட என்ன அர்த்தம்? இது அங்கே நீங்கள் அவர் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாருன்னு சொன்னார். அதான் ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் ஐயா மணியரசன் அதை அம்பலப்படுத்தினார்ல, தமிழ் மொழி சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டு வந்தது குத்தூசி குருசாமி தான், இவர் ஒன்றும் கொண்டு வரல. அதை பற்றி நான் ஆதாரபூர்வமாக அந்த கூட்ட மேடையில் விளக்கி சொன்னாரா இல்லையா? அப்போ எதுலேயுமே உண்மையா இல்லைங்க இவங்க. நீங்கள் வைக்கம் போராட்டத்துக்கு போனாருங்கிறீங்க, வைக்கம் கதை என்ன? வைக்கம் போராட்டம் ஆரம்பிச்சது யாருங்க? கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை ஆரம்பித்த கட்சி அது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ். புரியுதா உங்களுக்கு? வைக்கத்தில் மாத்திரம் அப்படி அந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லைங்க, கேரளா பூரா இருந்தது. அப்போ கேரளா காங்கிரஸ் கமிட்டி என்ன செய்யுது, ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. கேரளா காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் நான் சொல்ல காங்கிரஸ் நீங்கள் இப்போ உள்ள இத்தாலி காங்கிரஸ் நினைச்சாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி ஒரு தீர்மானம் போட்டு கேரளா முழுக்க இருக்கிற நடைமுறையை ஒழிக்கணும், எல்லாரும் பொது தெருக்கல்ல எல்லாரும் நடமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லுது. அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க வைக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் வைக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது காரணம் இருக்கு. நாராயணகுரு அந்த ஊருக்கு வந்திருக்கும் போது அந்த தெருவில் அவர் நடக்க விடலை, அவர் ஈழ வாங்கிறதுனால. அப்போ ஒரு எவ்வளோ பெரிய மகானை இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நாராயணகுரு அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஹைட் எங்கே இருக்கு, அவ்வளோ பெரிய மகானை கூட ஜாதியை காமிச்சு அந்த தெரு நடக்க விடாமல் பண்ண ஒரு பெரிய அநீதி நடந்திருக்கு. அதனால அந்த ஊர்ல இருந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கணும், அவருக்கே விளைவிக்கப்பட்ட அநீதி. அப்படி ஆரம்பிச்சுதான் வைக்கம். வைக்கத்தில் மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, கேரளா முழுக்க இருந்தது. வைக்கம் போராட்டம் எத்தனை நாள் நடந்துச்சு? ஒரு வருஷம். நடந்து ரொம்ப நாள் நடந்துட்டு, ஒரு வருஷத்துக்கு மேல. கடைசியா அந்த லாங் மார்ச்னு கேரளாவில் வடக்கு இருந்து தெற்க வரைக்கும் நடந்தாங்க, பெரிய அளவில் நடந்தாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் வைக்கம் போராட்டம் கலந்துக்கிட்டாங்க. ஈவேர் ஐயா அங்கே போனார், இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்காரு. இவர் எதுக்கு வைக்கத்துக்கு போனார்? இவர் யார் போச்சுனது? போராட்டம் நடந்தது கேரளா காங்கிரஸ். இவர் யாருக்கு? ஏன் இவருக்கு வைக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ஈரோடுக்கு வைக்கத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்லை, அங்கே நீங்களே சொல்கிறீங்களே ஜாதிய தீண்டாமையினால தான் அவரை நடக்க விடலன்னு, அதுக்கு எதிராக தான் அவர் பேசுகிறேன்றார், அதனால போயிருக்கலாம். கேரளா பிஜேபி ஒரு போராட்டம் நடத்துது, நான் தமிழ்நாட்டில் போய் கலந்துக்க முடியுமா? நான் லீடு எடுக்க முடியுமா? அதில் தமிழ்நாடு பிஜேபியிலேருந்து நான் போய் நான் கேரளாவில் நான் தான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி தலை அப்படி முடியாது, எந்த கட்சியிலும் முடியாது, எந்த இயக்கத்திலும் முடியாது. இவர் ஏன் வைக்கம் போனார் சொல்லுங்கள்? அப்போது தமிழ்நாட்டில் இருந்தும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அங்கே போய் கலந்துக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. அப்படி போகிறப்ப தமிழ்நாட்டில் அப்போ கிறிஸ்டின் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அப்போ காந்தி சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவருங்கிறதுனால அது இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நீங்கள் போகிறதுனால அவங்க கம்யூனலாக மத ரீதியாக உனக்கு என்னடா வேலைன்னு ஒரு மாதிரி பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதனால் நீங்கள் போக வேணா யாராவது இன்னொருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லி ஈவேரை அனுப்பிச்சாங்க. ஈவேரை எத்தனை நாள் வைக்கத்தில் இருந்தான்னு சொல்லுங்கள்? 3 நாட்களோ 2-3 நாள். ஒரு வைக்கம் வீரருங்கிறீங்க. இல்லை, அது அவர் தலைமையில் தான் ஏதோ பெருசாக நடந்து அவர் தான் ஜெயிச்ச மாதிரி, கேரளாவின் மிகப்பெரிய சமூக மாற்றத்துக்கு அவர் தான் காரணமானவர் மாதிரி. நீங்கள் வைக்கத்தில் போய் பாருங்கள், ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க, அதில் வைக்கத்து இவருக்கு ஒரு சில ஃபோட்டோ வச்சுருப்பான், அவ்வளோ 3 நாள் இருந்தாலும் 30 நாள் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ வைக்கிறான், அது இவருக்கும் வச்சுருக்கான், அவ்வளோதான். இது ஏமாத்தல? இது ஏமாத்தானே? சரி, நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். ஒருவேளை வைக்கத்தில் இவர் தான் போய் சமூக சீர்திருத்தம் பண்ணார், அங்கே இருக்கிற பட்டியல் சமுதாய மக்கள் தெருவில் நடக்கிறதுக்கான உரிமை வாங்கி கொடுத்தது எங்கள் ஐயா ஈவேரா தான் வச்சுக்கோங்க, சரியா? அதை முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வெற்றி வீரராக வந்துட்டீங்களா? இங்கே என்ன பண்ணீங்க? இங்கே பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஈவேரா நடத்திய சமூக விடுதலை போராட்டங்களை பற்றி சொல்லு. எத்தனை போராட்டம் பண்ணார்? ஆலய பிரவேசம் எங்கே பண்ணார்? கேரளா. எந்த ஊரில்? கேரளாவில். அது வைக்க முடிஞ்சு போச்சுங்க. தமிழ்நாட்டில் ஈவேரா பண்ண சமூக விடுதலை போராட்டங்கள் என்ன? விடுதலை போராட்டங்கள் அப்படின்றத விட அவர் நிறைய மேடைகளில் வந்துட்டு உயர் ஜாதிகளுக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. ஏன் போராடலை? தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கும்போது தானே எந்த கோயிலுக்குள்ளேயும் எஸ்சின்னு இல்லை, நிறைய மற்ற சமுதாயங்களை கூட விடலாமல் இருந்தாங்கல்ல. எங்கே போராட்டம் நடத்துறீங்க? இப்போ
கருவறைக்குள் அனைத்து சாதியிலும் போறதுக்கு போராட்டம் நடத்துறீங்களே, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகன்னு போராட்டம் நடத்துறீங்களே. இப்ப நான் ஏத்துக்கிறேன் அதை. ஆனா ஈவேரா வாழ்ந்த காலத்துல எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும் ஏன் போராட்டம் பண்ணல? அந்த போராட்டம் பண்ணதெல்லாம் யாரு? நீங்க பிராமணர்கள் ஒதுக்குற அந்த வைத்தியநாத ஐயரும் அந்த ராஜாஜியும் தானே பண்ணாங்க. 1920 இருந்து 17 வருஷம் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப ஒரு எஸ்சியை கூட ஏன் நீங்க மினிஸ்டர் ஆக்கல? முதல்ல ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் எப்பங்க அமைச்சரானாரு? ராஜாஜி அமைச்சரவையில் தாங்க அமைச்சரானாரு. அது வரைக்கும் ஏன் பண்ணல? உங்க சமூக நீதி எங்க போச்சு? ஏன் நீங்க இப்ப ஒரு எஸ்சி கமிட்டில இருந்து ஒருத்தர் மினிஸ்டர் ஆக விட்டீங்க? நீங்க சொல்றத பார்த்தா பெரியார் வந்து ஒரு ஜாதி வெறியர்ன்ற மாதிரி. வெறியர்லாம் சொல்ல, நான் அப்படி சொல்ல, இது உங்க இன்டர்பிரிட்டேஷன். நான் ஜாதி வெறியர் சொல்லவே இல்லை. அவர் அந்த அளவுக்குலாம் நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். அதுக்கான காரணிகளுமே இல்லை. ஆனா அவரை பெரிய சமூக நீதி போராளி மாதிரி சித்தரிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்கன்னு சொல்றேன். யுனெஸ்கோவில் அவார்டு வாங்கினார் நீங்க. எந்த யுனெஸ்கோ? சைதாப்பேட்டை. இதை ஈரோடுல வச்சுக்கீங்களா யுனெஸ்கோ? இல்ல பெரியார் திடல் எதுவும் வச்சுக்கீங்களா வீரமணி தலைமையில? எந்த யுனெஸ்கோல என்ன அவார்டு வாங்கினார் சொல்லுங்க. யுனெஸ்கோ நான் ஒண்ணு சொல்லவா, இந்த பிம்பம் எப்படி செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது தெரியுமா? திமுக இவங்க எல்லாம் ஈவேரா புகழ்ந்து பேசிட்டே போவாங்க. என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் காங்கிரஸும் திமுக ஒன்றாயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ EVK இளங்கோவன் இருக்காரு, வாழப்பாடி ராமமூர்த்தி இருக்காரு. இந்த மாதிரி திகால இருந்து ஹார்ட்கோரா இருந்தவங்க தான் காங்கிரஸ்க்கு வந்தாங்க. புரியுதா? அப்போ காங்கிரஸ் கட்சியிலுமே டிகேயோட இன்ஃபில்ட்ரேஷன் நிறைய அந்த ஊடுருவல் இருந்தது. அப்போ இங்கே வந்து அவன் ஈவேரா பெரிய பிராண்டாக சொல்லிகிட்டே இருந்தான், பெரிய பிரச்சனை பெரிய இதாக சொல்லிகிட்டே இருந்தான். கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் பேசுகிற இடத்துல இல்லை. ஆரம்ப காலங்களில் அவங்க ஈவேரா எதிர்த்தாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆக என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஏற்றுக்கொண்டு போகிறதா சகிப்புத்தன்மைன்னு ஆச்சு. நீங்கள் பி ராமமூர்த்தின்னு ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கார். அவர் வந்து ஒரு புத்தகம் 80களில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. ஆரிய மாயையா திராவிட மாயையான்னு ஒரு புத்தகம். சரியா? அதில் இந்த திராவிட இயக்கங்களே கிழிச்சு எடுத்துட்டார். இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படி நடந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படி ஏமாத்து ஃப்ராடுன்னு அந்த புத்தகத்தை தெரியும். அது மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி. அவர் எழுதின புத்தகத்தை இப்போ உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி படித்தா ஈவேரா பற்றி புகழ்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. இந்த திமுகவை ஏற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆகலை, இப்போ தான் 80s அந்த புக் எழுதினார் அவர். அந்த புத்தகத்தில் பிஆர் அவர்கள் எழுதின ஒரு முக்கியமான சம்பவம் சொல்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. உலகமே அதிர்ந்து விட்ட ஒரு சம்பவம். தெரியுங்களா? தெரியும். அந்த விசாரணை கமிஷன்ல அந்த ஜெனரல் டயர் சொன்னா சுட்டேன் குண்டுகள் தீரும்பரை சுட்டேன்னு சொன்னான். என்கொயரி கமிஷன்லேயே சொன்னான். அவ்வளவு ஆணவம் அவனுக்கு. அத்தனை பேரை கொன்னான். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வெள்ளக்கார எம்பிக்களே கொதிச்சு போனாங்க அந்த நிகழ்ச்சியில. அதை ஆதரிச்சு அறிக்கை விட்ட கட்சி சார் இந்தியாவிலேயே நீதி கட்சி. நீங்க சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க குற்றச்சாட்டு வைக்கல சார். அப்படின்னா நீங்க மார்க்சிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட பதில் கேளுங்க. உங்க தலைவர் பி ராமமூர்த்தி எழுதியிருக்கிறாரு, இதை பிஜேபி சீனிவாசன் சொல்றாரு, அது உண்மையானு கேளுங்க. அந்த புக்கில் இருக்கு. ஆரிய மாயா திராவிட மாயில இந்த நான் சொன்ன அத்தனை சம்பவம் அதில் எழுதப்பட்டு இதுக்கு அறிக்கை விட்ட ஒரே கட்சி நீதி கட்சி தான். அதில் எழுதியிருக்காரு பி ராமமூர்த்தி. ஆதாரத்தோட தான் சொல்றேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆதரிக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி எப்படி இருக்கும்? இப்ப நீதி கட்சியினுடைய வாரிசுகள் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மு க ஸ்டாலின் சொல்றாரு. அதனுடைய வாரிசுகள்ன்றது அப்ப ஜாலியன் வாலாபாக் ஆதரவா எப்படி? உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்ல மதுரை பக்கம் புறமலைக்கல்லர்னு ஒரு சமுதாயம் இருக்கு. அவங்க தான் மதுரை கோட்டை நகரமா இருக்கும்போது அதற்கான காவல் உரிமை பெற்றுக்கொண்டவர்களே அவங்க தான். மதுரை கோட்டை நகரம், அதுக்கு காவல் உரிமை அவங்க தான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது அதை போய் ரெசிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா காவல் உரிமை பெற்றவங்க நாங்க, நீங்க என்ன காவல் நிலையம்னு ஒன்று வச்சுக்கிட்டு புதுசா வரீங்க, எங்களது உரிமை பாதிக்குதுன்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதில் இவங்க மேலே இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களை டார்ச்சர் பண்ணி கம்பம் வேலியில் போய் சித்திரவதை முகாம்கள்லாம் வச்சுருந்தான். அவ்வளோ கொடுமை பண்ணாங்க அவங்கள. அந்த மாதிரி சமுதாயம், புறமலைக்கல்லர் சமுதாயம், மறவர் சமுதாயம், கட்டபொம்மனுடைய அந்த ராஜகம்பளத்து சமுதாயம், குறவர் சமுதாயத்தில் சில பிரிவுகள், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல சமுதாயங்களை குற்றப்பரம்பரைன்னு அறிவிச்சது யாரு? ஆங்கிலேயர்கள். கிரிமினல் ட்ரைப்ஸ். ஆங்கிலேயருங்கிறீங்க நீதி கட்சிங்க. நீதி கட்சி நீங்க சமூக நீதி ஜாதியை பத்தி பேசுறீங்கல்ல, ஜாதி அடிப்படையில் இவங்கெல்லாம் குற்றப்பரம்பரை அறிவிச்சு இவங்க மேல வழக்கு போட்டு இவங்களை வந்து காவல் நிலையத்தில் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி இரவு நேரங்களில் காவல் நிலையத்திலே தங்க வச்சு கை விலங்கு மாட்டியே படுக்க வச்சு அவன் குடும்பத்தோட இருக்க விடாம பண்ணி இவ்வளவு டார்ச்சர் இவங்களை பண்ணது நீதி கட்சி மசோதா தான் சட்டமன்றத்தில் தான்
குற்றப்பரம்பரை சட்டமே தாக்கலாச்சு. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இல்லையா? அது அந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்ததுக்கப்புறம் தானே அது. அது எந்த ஆட்சியில் யார் கொண்டு வந்ததுன்னு கேட்குறேன். நீதி கட்சி ஆட்சின்னு சொல்கிறேன். அவங்க சட்டமன்றத்தில் தான் அந்த சட்டமே பாஸ் ஆச்சு. நீங்கள் இந்த கட்சியை சமூக நீதி கட்சிக்கிறீங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்தது பசும்பொன் தேவரையா. அதை ஏற்றுக்கொண்டு அதை நீக்கணும்னு முயற்சி பண்ணது ராஜாஜி. 37 ராஜாஜி அதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலை. 2ஆம் உலகப் போர் வந்து கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. 47 மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்தோடனே அதை எடுத்து விட்டாங்க. தொடர்ந்து பசும்பொன் தேவர் குரல் கொடுத்ததுனால அது நீக்கப்பட்டது. ஓமந்தூரார் முதலமைச்சரானோடனே அதை எடுத்து விட்டார். குற்றப்பரம்பரை இருந்ததை ஓமந்தூரார் எடுத்து விட்டார். அப்போ ஒரு பக்கம் ராஜாஜி முயற்சி செஞ்சார், முன்னெடுப்பு செஞ்சார், ஓமந்தூரார் முடிச்சு வச்சார். இதை முழுக்க நின்று ஜெயிச்சு காமிச்சது பசும்பொன் தேவர். ஆனால் இதை கொண்டு வந்து இவங்கெல்லாம் கஷ்டப்படுத்துறது யார்? நீதி கட்சி தான். நீதி கட்சி. நீதி கட்சினா யாரு? உங்க ஈவேரா.